ஹலோ மக்களே, இன்று பிறந்தநாள் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நான் இங்கே நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பால்கோவா தான் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் மாடு இருக்குது. பால் இன்றைக்கி சொசைட்டியில் ஊற்றலை. நம்ம பால்கோவா செய்ய போகிறதுனால பால் வீட்டுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி பால்கோவா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கேஸ் பற்ற வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அடி கனமான இரும்பு பாத்திரம் இருக்குது. நான் இது புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். 2-3 வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் தான் நம்ம பால்கோவா செய்ய போகிறோம். அடி கனமான பாத்திரம் இருந்தால் தான் பால் அடி பிடிக்காது. இது ஹீட் ஆகட்டும். இங்கே பாருங்க, ஹீட் ஆகுது. ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பால் நான் இப்போ 2 லிட்ரு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் நான் செய்ய போகிறேன். ஃபோன் ஒரு கையில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் செய்கிறதுனால நான் அதிலேயே வச்சுக்கிட்டேன் வடிகட்டியை. இங்கே பாருங்கள், முதல்ல பாலை வடிகட்டிக்குங்க. ஏன்னா அதில் தூசுலாம் நிறைய இருக்கும். நான் வீட்டுக்கு கொஞ்சம் டீ போட பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஈவினிங்க்கு. இங்கே பாருங்கள், வடிகட்டி வச்சாச்சு. இப்போ பக்கத்தில் இருந்துகிட்டே ஹை ஃப்ளேமில் கேஸை வச்சுக்கங்க. ஏன்னா முதல்ல எடுத்து ஹை ஃப்ளேமில் வச்சு தான் அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஆடை கட்டுறது உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், ஆடை கட்ட ஆரம்பிச்சிச்சு. நம்ம இந்த சைடு ஓரத்தில் ஆடெல்லாம் அது பிடிச்சிக்கும். நம்ம எடுத்து விடணும். எடுத்து விட்டால் தான் நம்ம பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், பொங்குது பால். நம்ம இப்படியே கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அது திக்காகி கெட்டியாக பதத்துக்கு நம்ம பால்கோவா அப்போ தான் ரெடி ஆகும். இது ரெடி ஆகும் எப்படியும் 1 hour ஆகும். நீங்கள் பால் 1 லிட்ரு வேணுன்றதுக்காக தண்ணிலாம் ஊற்றுற போகிறீங்க. தண்ணிலாம் இதுக்கு ஒரு துளி கூட நம்ம சேர்க்கக்கூடாது. சேர்க்காத ஊற்றினா தான் பால் நல்லா திக்காக கெட்டியாக ஆகும். தண்ணிலாம் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப லேட்டாகவும் ஆகிடும். அதே போல் தண்ணி கலந்துட்டிங்கன்னா பால்கோவா குவான்டிட்டியும் கம்மியாக தான் கிடைக்கும். நம்ம தண்ணி ஊற்றாத கெட்டியான பால் செஞ்சிங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், பொங்கிக்கிட்டே இருக்குது. இதை கைவிடாமல் நம்ம கலந்துக்கிட்டே இருந்தால் தான் அடியில் அடி பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சன் ரொம்ப பாருங்கள், ரொம்ப சின்னது தான். ரொம்ப அனல் வீசும். ரொம்ப நேரம் நம்ம கிச்சனுக்குள்ளே நிற்கவே முடியாது. ஆப்போசிட்டில் ஒரு ஜன்னல் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதான் பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு ஜன்னல் கூட இருக்குது. ஆனாலுமே இங்கே பாருங்கள், கதவும் பக்கத்துலேயே தான் இருக்குது, பின் கதவும். ஆனாலும் ரொம்ப வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கும். நிற்கவே முடியாது. கொஞ்ச நேரம் சமைக்கவே முடியாது நம்ம கிச்சனில். இப்போ இந்த பால்கோவா செய்கிறதுனால 1 hour ஆகும். எப்படி நின்றுட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் போல். அடி பிடிச்சிரும்ல, விட்டுக்கிட்டு கிளறாத விட்டுட்டுனா நம்ம அடி பிடிச்சிரும். அப்புறம் வீணாகிடும் பால். எங்கள் பசங்க ரொம்ப நாளாகவே பால்கோவா செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் சரி, இன்றைக்கி பால்கோவா செஞ்ச மாதிரி இருக்கும், நம்ம பால்கோவா வீடியோ போட்டால் மாதிரியும் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி பால்கோவா செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் என்னோடய சேனலை பார்த்துட்டு பால்கோவா செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பையன் தான் பால்கோவா கேட்டிருந்தான். அதனால தான் நான் செஞ்சுருக்கேன். அவன் ஸ்கூல் போயிருக்கான். சாட்டர்டே ஆகுதும் அவனுக்கு மட்டும் ஸ்கூல் வச்சுருக்காங்க. பாப்பா வீட்டில் இருக்கான். மணி 11 ஆகுது. அவன் 3 மணிக்கெலாம் ஸ்கூல் விட்டு வந்துடுவான். அவன் வந்தவனே பால்கோவா பார்த்துட்டு என்ன எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறான்னு பார்க்கலாம். இன்னும் கொதிச்சுட்டு தான் இருக்குது. நானும் ஓரத்தில் இருக்க ஆடையெல்லாம் இங்கே பாருங்கள் எடுத்து விட்டு தான் இருக்கேன். இது கரெக்டாக 1 hour ஆகும்.
நம்ம இப்படியே தான் கிண்டிக்கிட்டே இருக்கணும். எனக்கும் ரொம்ப கால் வலிக்குது, ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கேன் நானும். இதுவும் சுண்டுனா தான் தெரிய மாட்டேங்குது, இதுவும் அப்படியே தான் இருக்குது. நானே எவ்வளோ நேரம் ஆகும்ன்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம வாசனைக்காக 2 ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீனி போட்டுக்கிட்டா கரெக்டாக தூளாக ஆகிடும். நான் ஏலக்காவும் தூள் பண்ணி போட்டுட்டேன். கிண்டிக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பக்குவம் வந்துடும் நினைக்கிறேன். எங்கள் பாப்பா அங்கே அண்ணன் இல்லாதனால அவள் மட்டும் தனியாக கட்டில் மேலே உட்காந்துக்கிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கு, வெள்ளாரன்ற பேரில் எல்லா துணியும் களைச்சி போட்டுக்கிட்டு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத விளையாடிட்டு இருந்தால் சரின்னு விட்டுட்டேன் நானும். இங்கே பாருங்க, அந்த கரண்டிக்குள்ளே உள்ளே பொங்கி வரும்போது அது பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்குது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ ஒரு வழியாக இந்த பதத்துக்கு இங்கே பாருங்கள் பால் குறைஞ்சிருக்கிறத பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபுல்லாக வானல் ஃபுல்லாக ஊற்றிருக்கோம் பாருங்கள், அடியில் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பால் கெட்டி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். எனக்கு கை வலிக்குதுன்னு எங்கள் பாப்பா திண்டிகிட்ருக்கா. ஹாய் சொல்லு. ஹாய். 15 minutes later. இந்த பெரட்னாலும் இப்போ நல்லா கேஸ் கடாய் அடியில் தெரியுதுங்களா, அந்த ஸ்டேஜுக்கு நல்லா சுண்ட இது பண்ணணும். பால்கோவா இன்னும் ரெடி ஆக போகுது. 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடணும். 5 minutes later. பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.